بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து சில தலைப்புகள் கீழே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நிபந்தனையற்ற அன்பு செலுத்துங்கள். பிறர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பை ஒருபோதும் மறைக்க வேண்டாம் என்பது நபி வழி. அப்துல்லா இப்னு சர்ஜீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினேன், எனக்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப பிடிக்கும், அதை அவரிடம் அறிவிக்கட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை அவரிடம் அறிவியுங்கள் என்று கூறினார்கள். நானும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று, இறைவனுக்காக உங்களை நான் அதிகம் விரும்புகிறேன் என்று கூறினேன். அவரும் மகிழ்ச்சியில், எந்த நோக்கத்திற்காக என்னை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதே நோக்கத்திற்காக நானும் உங்களை விரும்புகின்றேன் என்று கூறினார். பின்னர் நபிகளாரிடம் திரும்ப வந்து நடந்ததை கூறினேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு அறிவிப்பது நன்மைக்குரிய செயல். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அப்போது அந்த பக்கமாக ஒருவர் சென்றார். எங்களுடன் இருந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார், இறை தூதர் அவர்களே, இதோ செல்கின்றாரே, இவரை எனக்கு மிகவும் பிடிக்கும். உடனே நபிகளார், அவ்வாறெனில் எழுந்து சென்று உடனே அவரிடம் அதனை அறிவியுங்கள் என்றார்கள். அவரும் எழுந்து சென்று அவரிடம், இறைவனுக்காக உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார். அந்த நபரும் இறைவனுக்காக எனக்கும் உங்களை பிடிக்கும் என்று கூறினார். பிறரிடம் அன்பை வெளிப்படுத்துமாறு நபிகளார் கூறியதுடன் மட்டுமல்ல, தாமும் அவ்வாறே வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். தமது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து பல வருடங்கள் கடந்த பின்னரும் மனைவியை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்பதை வெளிப்படுத்தும் போது இவ்வாறு கூறுவார்கள், ஹதீஜாவின் நேசம் இறைவன் எனக்கு தந்த ஒரு அருள். மனைவியை நேசிப்பதை கூட வெளிப்படுத்த தயங்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனை. இறந்து போன தமது மனைவியிடம் ஒரு தடவை கூட மனம் விட்டு பேசவோ அன்பாக நடந்து கொள்ளவோ அவளை நான் நேசிப்பதை சொல்லவோ முடியாமல் இறந்த பின் காலம் கடந்து விட்டதே என்று குமுறி ஒரு அரசியல் தலைவருடைய கண்ணீர் கடிதத்தை சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. அக்கடிதத்தில் என்னை போன்று யாரும் இருக்க வேண்டாம் என்ற வேண்டுகோள் வேறு. படித்து முடித்ததும் வியப்புதான் ஏற்பட்டது. ஏன் இவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள்? மனைவியிடம் கூட அன்பை வெளிப்படுத்த முடியாதவர்கள் வேறு யாரிடம்தான் அன்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள்? உலகில் என்ன நிம்மதியை அடைந்திருப்பார்கள் என்றுதான் எண்ண தோன்றியது. மதீனாவின் வீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த சில சிறுமிகள் வீதியில் விளையாடி கொண்டிருந்தனர். நபி அவர்களை கண்டதும் தங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை கவிதையில் வெளிப்படுத்தினர். நாங்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தின் சிறுமிகள், எங்கள் அண்டை அயலாராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சிறுமிகளிடம், என்னை உங்களுக்கு பிடிக்குமா என்று வினவினார்கள். உடனே அச்சிறுமிகள், ஆம் இறை தூதர் அவர்களே, உங்களை எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றார்கள். உடனே நபிகளாரும், இதயபூர்வமாக உங்களை நானும் நேசிக்கின்றேன், என் இறைவனுக்கு அது தெரியும் என்றார்கள். தம் மரண படுக்கையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த உபதேசம் நாம் நினைத்த பார்க்க முடியாதது. நான் மரணித்த பின் என் உடலை, ஜனாசாவை என் மனைவி அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குளிப்பாட்டட்டும் என்று அருகில் இருந்தவரிடம் கூறினார்கள். ஏன் என்று கேட்டபோது, என் இதயத்துடன் நெருக்கமானவர் என் மனைவி, அவள் செய்தால் எனக்கு மிக பிடித்தமானதாக இருக்கும் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்த பின் உண்மையில் அவ்வாறே செய்யப்பட்டது. ஆச்சரியம்! உயிருடன் இருக்கும்போது மனைவியின் அருகாமையை வெறுக்கும் எத்தனையோ மனிதர்கள் இன்னும் இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ மரணித்த பின்னரும் தமது உடலை மனைவியை குளிப்பாட்ட வேண்டும் என்கிறார்கள். இந்த வார்த்தைகளை செவியுறும் ஒரு மனைவியின் மனோநிலையை கற்பனை செய்து பாருங்கள். அற்புதம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள். அவர்களிடையே எவ்வளவு அன்பு இருந்தது தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கேட்டார், இறை தூதரின் மகளுடன் உங்கள் தொடர்பு எப்படி என்று விவரியுங்களேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனது மனப்பெண்ணும் மன அமைதியும் நபிகளாரின் மகள்தான்.
அவளோ எனது வாழ்வு, அவளோ எனது நிம்மதி. அவளின் சதை துண்டு என் சதையுடன் இரத்தத்துடன் கலந்து விட்டது. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலமான ஒரு அறிஞர். ஒரு வருடம் மார்க்க பணிக்காக இறைப்பாதையில் சென்றால் மறு வருடம் ஹஜ்ஜுக்கு போவார். மனைவியை அதிகம் பிரியும் சந்தர்ப்பங்கள். ஹஜ்ஜுக்காக ஒரு தடவை சென்றபோது மனைவியின் ஞாபகம் வருகிறது. உடனே மனைவிக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார். என் உயிர் உன் உயிரை தேடுகிறது, அதை நீ அங்கே உணர்ந்தாயா? எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு ஆழமான அன்பு. அகழ்போரின் போது நபித்தோழர்கள் அனைவரும் குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். சூரிய ஒளியால் ஒரு நபித்தோழர் முகம் சிவந்து காணப்பட்டது. அவரை சந்தித்த நபிகளார் ரோஜாவின் தந்தையே வாருங்கள் என்று அழைத்தார்கள். இறை தூதரே, நான் ரோஜாவின் தந்தை அல்லவே என்று அவர் கூற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் ரோஜாவின் தந்தை தான் என்பதை அறிந்து கொள்வீர்கள். தமது முன்னோர்கள் அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியுள்ளனர் என்பதை பாருங்கள். உணர்வுகளை அன்பால் வெளிப்படுத்துங்கள். இது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை. கைகள், முகம், புன்னகை ஆகியவற்றை உங்கள் அன்பை அறிவிக்கும் தூதுவர்களாக இருக்கட்டும். அன்பை கொடுத்து நிம்மதியை பெறுங்கள். பிறரை அன்பால் வெல்லுங்கள், ஆயுதத்தால் அல்ல. ஆயினும் ஒன்றை நினைவில் இருத்துங்கள், பிறர் அன்பு செலுத்தினால் மட்டுமே நானும் அன்பு செலுத்துவேன் என்று நிபந்தனை அன்பு செலுத்தாதீர்கள். நிம்மதி கிடைக்காது. நிம்மதிக்கு தேவை நிபந்தனையற்ற அன்பு. எடுக்கும் அன்பை விட கொடுக்கும் அன்பல்லவா அதிக இன்பத்தை தரும். நிபந்தனையுடன் கூடிய அன்பு ஒருபோதும் நிம்மதியை தராது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மீண்டும் பார்க்கலாம். வாஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.